இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. யுபிஎஸ்ஆர் மற்றும் PT3 தேர்வுகள் மீண்டும் அமல்படுத்துவது குறித்த மதிப்பாய்வு. ஆரம்ப பள்ளிகளுக்கான யுபிஎஸ்ஆர் மற்றும் படிவம் 3 பயிலும் மாணவர்களுக்கான PT3 தேர்வுகளை அமல்படுத்துவதற்கான தேவையை மதிப்பாய்வு செய்ய தேசிய கல்வி ஆலோசனை மன்றத்தை கல்வி அமைச்சு மீண்டும் செயல்படுத்தியிருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்னதாக அம்மன்றத்தின் ஆய்வுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டே கூறினார். யுபிஎஸ்ஆர் மற்றும் PT3 தேர்வுகளை மீண்டும் அமல்படுத்துவதை பரிசீலிக்குமாறு பெற்றோர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். முடிவெடுப்பதற்காக ஆய்வறிக்கையையும் எடுக்கப்படும் முடிவுகளையும் பொருத்தமான அமைச்சரவை உறுப்பினர்களிடம் மதிப்பாய்வுக்காக சமர்ப்பிப்போம் கூடிய விரைவில் என்றார் ஃபட்லினா சிட்டேக். 2021 ஆண்டில் யுபிஎஸ்ஆர் தேர்வு நிரந்தரமாக அகற்றப்பட்ட வேளையில் 2022 ஆண்டு படிவம் 3 பயிலும் மாணவர்களுக்கான PT3 தேர்வும் ரத்து செய்யப்பட்டதுடன் இரண்டுமே பள்ளி அடிப்படையிலான மதிப்பீடாக மாற்றப்பட்டது. ஐநா அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகல், குட்டரஸ் கவலை. ஐக்கிய நாடுகளின் சபை ஐநாவின் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களிலிருந்து விலகுவதற்காக அமெரிக்காவின் முடிவு குறித்து அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். பெரிய எண்ணிக்கையிலான அந்த அமைப்புகளுக்கு அமெரிக்காவின் நிதியுதவி கட்டாயமானது என்று அவர் வலியுறுத்தி கூறியதாக ஐநா பேச்சாளர் ஸ்டீஃபன் டுராஜிக் கூறியுள்ளார். நாங்கள் தொடர்ந்து கூறியது போலவும் கோடிட்டு காட்டியது போலவும் ஐக்கிய நாடுகள் சபையின் வழக்கமான வரவு செலவுக்கான மதிப்பிடப்பட்ட பங்களிப்புகள் மற்றும் பொது பேரவை அங்கீகரித்த அமைதி காக்கும் வரவு திட்டத்தை ஆகியவை அமெரிக்கா உட்பட ஒவ்வொரு உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் கீழ் சட்டப்பூர்வ கடமைகளாகும். அனைத்து ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்களுக்கு உறுப்பு நாடுகள் தங்களுக்கு வழங்கிய தங்கள் ஆணைகளை செயல்படுத்துவதை தொடரும். நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டிய பொறுப்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு உள்ளது. மேலும் எங்களின் அதிகாரங்களை உறுதியுடன் தொடர்ந்து நிறைவேற்றுவோம் என்றார் ஸ்டீஃபன் டுஜாரிக். அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு முரணாக செயல்படுவதாக கூறி பல அனைத்துலக மற்றும் ஐநா நிறுவனங்களிலிருந்து விலகுவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய நிலையில் அவற்றில் முக்கிய பருவநிலை ஒப்பந்தமும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் ஐநா அமைப்பும் அடங்கும். அமெரிக்க பட்டியலில் உள்ள 31 ஐநா நிறுவனங்களில் பெரும்பாலானவை வழக்கமான ஐநா வரவு செலவு திட்டத்தின் வழி நிதி அளிக்கப்படும் வேளையில் ட்ரம்ப் நிர்வாகத்திடம் இருந்து ஐநாவுக்கு எந்த முறையான அறிவிப்பும் கிடைக்கவில்லை என்றும் ஸ்டீஃபன் டுஜாரிக் கூறினார். பிரதமரின் துருக்கி பயணம் HLSCC நிறுவப்பட்டதன் மூலம் சாதனையை பதிவு செய்தது. நிறைவடைந்த பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் 3 நாட்கள் துருக்கிக்கான அதிகாரப்பூர்வ பயணம் உயர்மட்ட வியூக ஒத்துழைப்பு மன்றம் HLSCC நிறுவப்பட்டதன் மூலம் முக்கியமான சாதனையை பதிவு செய்துள்ளது. கடந்த புதன்கிழமை அங்காராவில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் துருக்கி அதிபரும் தலைமையேற்றனர். அக்கூட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசதந்திர உறவுகளின் வலிமையையும் அனைத்துலக நன்மைக்கான முதலீடு, வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கிய வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அன்வார் இப்ராஹிம் கூறினார். இருதரப்பு உறவுகளை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதோடு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் HLSCC நிறுவுவது குறித்து கூட்டு பிரகடனத்திலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். அதோடு இது நிறுவப்பட்டதன் மூலம் மிக உயர்ந்த மட்டத்தில் வியூக ஒத்துழைப்பை நிறுவ துருக்கி நம்பியிருக்கும் ஒரு சிறிய நாடுகளின் குழுவில் மலேசியாவை வைத்திருப்பதாக அலுவல் பயணத்தை நிறைவு செய்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். மித்ரா வழங்கும் நிதியை வெளிப்படையுடன் நிர்வகிப்பேர் SPRM. இந்திய சமுதாயத்தை மேம்படுத்தும் வகையில் பிரதமர் துறையின் கீழ் செயல்படும் இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா மூலம் அரசாங்கம் வழங்கும் நிதியை வெளிப்படையாகவும் சட்டப்படி முறையாகவும் நிர்வகிக்கும் வழிகாட்டுதலை விளக்கும் கருத்தரங்கு ஒன்று நேற்று புத்ரஜயாவில் நடத்தப்பட்டது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM உடன் மித்ரா முதன்முறையாக இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கு போலி ஆவணங்களின் மூலம் நிதியை பெற முயற்சிக்கும் தரப்பினருக்கான எச்சரிக்கையாகவும் அமைந்தது.
மித்ரா நிதியை பெறும் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு ஊழல் எதிர்ப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு பொறுப்புணர்வை வளர்க்கும் நடைமுறைகள் குறித்தும் இத்தகைய கருத்தரங்கில் விவரிக்கப்பட்டதாக அதன் தலைமை இயக்குநர் பிரபாகரன் கணபதி தெரிவித்தார். முழுமையான விளக்கத்தையும் விழிப்புணர்வையும் கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மானியத்தை விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள், தேவைப்படும் ஆவணங்கள் குறித்து தெளிவான விளக்கம் அளித்தோம் என்றார் அவர். அது மட்டுமின்றி மித்ராவில் கடந்த பல ஆண்டுகளாக நிலவி வரும் உள் விவகார சர்ச்சைக்கான வெளிப்படைத்தன்மை மற்றும் அதற்கு முன்னெடுக்கப்பட்ட தீர்வு குறித்தும் பிரபாகரனிடம் வினவப்பட்டது. வெனிசுலா மீதான ராணுவ நடவடிக்கையை தடுக்கும் தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் முன்வைத்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காங்கிரசின் அங்கீகாரம் இன்றி வெனிசுலா மீது மேலும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் ஒரு தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் முன்வைத்துள்ளது. அத்தீர்மானம் 100 உறுப்பினர்களை கொண்ட அச்சபையில் இந்த விவகாரம் குறித்து மேலும் பரிசீலிக்க வழிவகுக்கும். போர் அதிகாரங்கள் தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான செயல்முறை நடவடிக்கையின் மீதான வாக்கெடுப்பு 52க்கு 47 இருந்தது. ஏனெனில் டிரம்பின் ஒரு சில குடியரசு கட்சியினர் ஒவ்வொரு ஜனநாயக கட்சியினருக்கும் ஆதரவாக வாக்களித்தனர். அமெரிக்க படைகள் காரகஸில் ராணுவ தாக்குதலை மேற்கொண்டு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ சிறைப்பிடித்த சில நாட்களுக்கு பின்னர் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. ரூபியோவும் டிரம்ப் நிர்வாக அதிகாரிகளும் வெனிசுலாவில் ஆட்சி மாற்றத்தை திட்டமிடவில்லை என்று வலியுறுத்தி தங்களிடம் பொய் கூறியதாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இதனிடையே வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மகடோ அடுத்த வாரம் வாஷிங்டனுக்கு வருகை புரியவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார். அச்சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டபோது அத்தரப்பு உடனடியாக பதிலளிக்கவில்லை. அக்டோபர் மாதம் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற பிறகு டிரம்புடன் இன்னும் பேசவில்லை என்று இவ்வாறு தொடக்கத்தில் கூறிய மக்ஷடோவுடனான டிரம்பின் முதல் சந்திப்பு இதுவாகும். சபாவில் இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பணியில் எஸ்பிஆர். கெனபதாங் நாடாளுமன்றம் மற்றும் லமாங் சட்டமன்றம் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் எஸ்பிஆர் மேற்கொண்டு வரும் ஏற்பாடுகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளன. வேட்புமனு தாக்கலுக்கு மையமாக பயன்படுத்தப்படும் ஸ்ரீ லாமாங் மண்டபத்தில் வேட்புமனு தாக்கல் செயல்முறையில் கவனம் செலுத்தப்படுவதாக தேர்தல் நிர்வாக அதிகாரி டாக்டர் ஏடி ஷம்சுல் ரிசாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று நடைபெறும் வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கல் முடிந்தால் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களுடன் ஒருங்கிணைப்போம். இதனால் இன்று வேட்புமனு தாக்கல் செயல்முறை பாதுகாக்கவும் சுமூகமாகவும் நடைபெறும் என டாக்டர் ஏடி ஷாய்ஷுல் ரிசாம் அப்துல்லா கூறினார். வெள்ளிக்கிழமை கோத்தகினபாத்தாங் ஸ்ரீ லாமாங் மண்டபத்தில் நடைபெற்ற வரும் இறுதிக்கட்ட பணிகளை டாக்டர் ஏடி பார்வையிட்டார். இன்று காலை மணி 9க்கு திறக்கப்படும் வேட்புமனு தாக்கல் மையம் 1 மணி நேரத்திற்கு பிறகு மூடப்படும். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி டாக்டர் செரிபுங் மொக்தார் ராடின் காலமானதை தொடர்ந்து கெனபதாங் நாடாளுமன்றம் மற்றும் லமாங் சட்டமன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜனநாயகன் வெளியீடு காண்பதில் நீடிக்கும் சிக்கல். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. அப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் விரைவில் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடுத்த நிலையில் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தணிக்கை குழுவில் உள்ள ஒருவரின் ஆட்சேபனை காரணத்தினால் அத்திரைப்படம் வெளியீடு காணவில்லை. அதனைத் தொடர்ந்து தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி தயாரிப்பு நிறுவனமான KVN சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. படத்திற்கு UA தணிக்கை சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நீதிபதி BD ஆஷா நேற்று காலை உத்தரவிட்டுள்ளார். ஒரு உறுப்பினரின் புகாரின் அடிப்படையில் படத்தை மீண்டும் ஆய்வுக்கு அனுப்ப முடியாது என்றும் UA சான்றிதழ் வழங்கிய பின் தலைவருக்கு அதனை மாற்ற அதிகாரம் இல்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரிய தலைவர் மேல்முறையீடு செய்துள்ளார்.